ஓகே. ஸோ F11 அபவுட் அப்படிங்கிறது எடுக்கிறீங்க. அபவுட்ல ரிலீஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து பாருங்க. லேட்டஸ்ட் ரிலீஸ் 4.0 அப்படின்னு இருக்கு அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கேட்வே ஆஃப் டேலில டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க ஹைலைட் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா சிங்கிள் ஸ்கிரீன்ல மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து பார்க்கறதுக்கான ஒரு மெனு தான் வந்து என்னன்னா இந்த டேஷ்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த டேஷ்போர்ட்ல நீங்க பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ் உடைய கிராஃப் நம்மளுக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ, தென் ரிசீவபிள், பேயபிள்ஸ், அக்கவுண்ட்ஸுக்கான மேஜர் ரேஷியோஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ல நம்ம வந்து டைல்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டைல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டைல்ஸ் வைஸ் பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டேஷ்போர்டை பற்றியும் நம்ம வந்து டுட்டோரியல் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறதுல நியூ டைல் எப்படி ஆட் பண்ணுறது, அன்னெசரி டைல்ஸ் எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது, டைல்ஸை பேஸ் பண்ணி கம்பேரிசன் அனாலிசிஸ் நம்ம வந்து எப்படி பண்ணுறது. ஸோ இது ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் 4.0க்கான பிளேலிஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் மை வீடியோ ஃபார் டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஓகே, கிளியர் மேம் உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து நேத்தோடைய கண்டினியூஷன் நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நாம வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி வந்து சிடிசி ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனில தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நேற்று வரைக்கும் நம்ம வந்து ஒரு சில மாஸ்டர்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னென்ன மாஸ்டர்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து யூனிட் ஃபார் ஒர்க் ஒன்று எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ்ல நம்ம எந்தெந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி பே ஹெட்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த எம்ப்ளாயி குரூப் அண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய மாஸ்டர்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொதுவா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் இப்போ வந்து காலேஜஸ் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப அதிகமான ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து அங்கே வந்து பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரே ஒரு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒருத்தர் தான் இருப்பாரு. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பர்சன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிறது தனி, ரீடர்ஸ் அப்படிங்கிறது தனி, அதே மாதிரி வந்து கெஸ்ட் லெக்சரர் அப்படிங்கிறது தனி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸை மல்டிபிள் கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்ப்ளாயி குரூப்ல நம்ம வந்து எம்ப்ளாயோடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்போ மேனேஜர்னா மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் தனியா, அதே மாதிரி சூப்பர்வைசர்ஸ் தனியா இருக்காங்க, அது ஒரு டீம் இருக்கு. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கவங்க ஒரு டீம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் வந்து எம்ப்ளாயி வைஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு குரூப்பை வச்சே நம்ம வந்து கிளாசிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணும்போது சப் குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்ம வந்து ஜஸ்ட் அதாவது மல்டிபிள் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எடுத்துக்க முடியும். இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்று கிரியேட் பண்றேன். எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து நம்மளுக்கு மேஜரா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரணும் அப்படின்னா ஒரு குரூப்பை அனதர் குரூப் வைஸ் கூட நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட், சப் டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ மெயின் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சப் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டன்ட், அதுக்கடுத்து சீனியர் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு குரூப்பை பேஸ் பண்ணி அனதர் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா எம்ப்ளாயிஸை கிளாசிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம வந்து குரூப் வைஸே நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஒருவேளை நம்மளுக்கு வந்து அடிஷனல் கிளாசிபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஷோ மோர் அப்படின்னு இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய ஷோ மோர் பட்டன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா
ஒரு மாஸ்டர் ஒன்று நம்மளுக்கு ஆக்டிவ் ஆயிடும். டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இந்த பிரைமரி காஸ்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட் கேட்டகரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ்ல இருக்கும். இத பேஸ் பண்ணி நீங்க வந்து அடிஷனலா இன்னும் வந்து உங்களுக்கு கேட்டகரிஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு எம்ப்ளாயி மாஸ்டர் அப்படிங்கிறதுல இப்ப எம்ப்ளாயி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயியோடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அதர்வைஸ் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ நம்ம கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கேட்டகரி அண்ட் குரூப்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்ஸுக்கு கீழ மல்டிபிள் சப் குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, எப்படிப்பட்ட கிளாசிஃபிகேஷனா இருந்தாலும், எம்ப்ளாயியோட குரூப்ப பேஸ் பண்ணியே நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணலாம். கேட்டகரி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரேரா தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து மோர் தென் 100 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா மல்டிபிள் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். தென் லெஸ் தென் 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில நம்ம குரூப்ஸ் பேஸ் பண்ணியே நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து டேலில நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்னென்ன மாதிரியான குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எம்ப்ளாயியோடைய குரூப் கிரியேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ ஜஸ்ட் மேனேஜர் வைஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் எம்ப்ளாயீஸ் குரூப்ஸ் ஃபார் திஸ் பிசினஸ் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து குரூப்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப குரூப்ல நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம குரூப்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேலில எப்படி எம்ப்ளாயிக்கான குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் அ எம்ப்ளாயி குரூப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க இருக்கு. ஸோ என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நேம், அண்டர் அதுக்கடுத்து டெஃபனிஷன்ஸ் அதாவது டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ்ன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் பிரைமரி குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, நேம்ல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் பிரைமரி தென் டிஃபைன் சேலரி அப்படிங்கிறது நோனே இருக்கட்டும். அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். டிஃபால்ட்டா டேலில எந்த குரூப்புமே இருக்காது. ஸோ நாம தான் நமக்கு தேவையான நம்மளுடைய பிசினஸ்க்கு தேவையான குரூப்ஸ நம்ம வந்து குடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்ஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, எம்ப்ளாயீஸ நம்ம கிளாசிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக இருக்கக்கூடியது தான் இந்த குரூப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். கிளியர்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து மேஜரா நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயி மாஸ்டர் கிரியேஷன். இந்த எம்ப்ளாயி மாஸ்டர் கிரியேஷன் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு போர்ஷன். ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, சேலரி ப்ராசஸ்லயும் அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது இம்பாக்ட்ட வந்து கண்டிப்பா குடுக்கும். குரூப் கிரியேஷன் எம்ப்ளாயியோட குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ். ஸோ ரிப்போர்ட்ல ஏதாவது உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான், உங்களுக்கு இந்த எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அதர்வைஸ் நீங்க வந்து சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது, சேலரி சம்பந்தப்பட்ட ஆட்டோ கால்குலேஷன் பண்ணும்போது, குரூப்ஸ் நீங்க பை மிஸ்டேக் மாத்தி மாத்தி குடுத்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எம்ப்ளாயி மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது, நாம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ரமேஷ் கேவி அப்படிங்கிறது. ஸோ அவருடைய நேம்ல நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ரமேஷ் அப்படிங்கிற நேம்ல நான் குடுத்துடுறேன். அதுக்கு அடுத்து அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண குரூப் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட்ல வராரு அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ல நம்ம வந்து குடுத்துறோம். அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்ல ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன டேட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து ஒருவேளை நம்மளுடைய பிசினஸ்ல 1 ஏப்ரல் 2023ல இருந்து தான் சேலரி ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம். ஆனா, டேட் ஆஃப் ஜாயினிங் நம்ம வந்து 15த் மே 2024 அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா சேலரி ப்ராசஸ் அதுக்கு முந்தைய ஏப்ரல் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா வந்து என்ன ஆகாது அப்படின்னா, நம்மளுக்கு கால்குலேட் ஆகி வராது. ஸோ எம்ப்ளாயி லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிறதுல நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து இங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் நம்ம விட்டுறக்கூடாது.
எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும்போதே அந்த எம்ப்ளாயிக்கான சேலரியோடைய ஸ்கேல் என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டிஃபைன் சேலரி டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம சேலரியோடைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தேவைப்படுது அப்படிங்கிற பட்சம் நம்ம செட் பண்ணி அடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறதுல நாம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா எம்ப்ளாயோடைய நம்பர், டெஸ்டினேஷன், அவங்களுடைய ஃபங்க்ஷன் அண்ட் லொகேஷன். ஸோ மல்டிபிள் கேபின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லொகேஷன்ஸ்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஜெண்டர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் தேவைப்படுதுங்கிற பட்சத்துல ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான எக்ஸம்ஷன் ஸ்கேல் வந்து இருக்கும். அதாவது ஸ்லாப் ரேட் மாறும். ஃபீமேலா இருந்தாங்கன்னா ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் எனிதிங் ஒரே ஸ்லாப் ரேட்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரியான கிளாசிபிகேஷன் இன் ஃபியூச்சர்ல வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஜெண்டர்ல நம்ம என்ன செட் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், ஆர்டினரி பர்சன், அதாவது லெஸ் தென் 60 இயர்ஸ் அப்படிங்கிற ஏஜ் வந்து லெஸ் தென் 60 இயர்ஸ் இருந்தால் ஒரு மாதிரியான டாக்ஸ் ஸ்லாப் இருக்கு. 60 இயர்ஸ்க்கு மேல அப் டு 80 இயர்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரியான ஸ்லாப் ரேட் இருக்கு. மோர் தென் 80 இயர்ஸ்க்கு ஒரு மாதிரியான ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது அதாவது இன்கம் டேக்ஸோடைய எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கான ஸ்லாப் ரேட் வந்து மாறுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன சார் ஆகும் இன்கம் டேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 60 இயர்ஸுக்கு என்ன பர்சன்டேஜஸ் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்ளிகபிள் ஆகும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் டீடைல்ஸ் காமன் திங். தென் ரைட் சைடு நம்ம வந்து ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்னு என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ரெண்டாவது பிஎஃப்கான இன்ஃபர்மேஷன்ஸ், மூணாவது வந்து இஎஸ்ஐக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ராப்பரா அந்த எம்ப்ளாயிக்கானதை நம்ம செட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் எஸ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்ம வந்து பேங்க்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டிஃபால்ட்டா நீங்க வந்து இ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு இவங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸை நீங்க வந்து இந்த இடத்துல ஃபீட் பண்ணி வைக்கலாம். ஃபீட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா சேலரி டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க இ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி பேரோலுக்கான ப்ராசஸ் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷனை கொடுத்தும் பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்தும் ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு 4 எம்ப்ளாயிஸ் நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அனிஷா நாயர் அவங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் இது. அதே மாதிரி ஜாவீத் கான் அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அவர் ஒரு அக்கௌண்டன்ட், அவருடைய பேங்க் டீடைல்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். அதே மாதிரி அலெக்ஸ் மேத்தி, ஸோ அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டேலியில எப்படி நாம வந்து கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டடுங்க. அங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்றோம், அதாவது செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எம்ப்ளாயி கிரியேஷனுக்கான ஒரு ஸ்கிரீன் ஒன்று நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்கிரீனுக்கு நம்மளுக்கு வந்து F12 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணலாம். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிறீங்க. ஒரு எம்ப்ளாயிக்கு நிக் நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அலைஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் அதர் லாங்குவேஜஸ் ஏதாவது நம்ம கொடுக்குறோங்கிற பட்சத்துல லாங்குவேஜ் அலைஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த 2 இன்ஃபர்மேஷனும் பொதுவா எல்லா மாஸ்டர்ஸுக்கும் நம்மளுக்கு அப்ளிகபிளா இருக்கும். லெஜர் கிரியேஷனா இருக்கட்டும், ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷனா இருக்கட்டும். ஸோ அதிகமான மாஸ்டர்ஸ்ல இந்த காமன் அலைஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே அலைஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு எம்ப்ளாயி மாஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்து ப்ரொவைட் டிஸ்பிளே நேம் ஃபார் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒரே நேம்ல மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஐடென்டிபிகேஷனுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஆனந்த் கேவி அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதே கேவி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சனும் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்
பேரோலுக்கான சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கிற முடியும். அதர்வைஸ் வந்து நம்ம வந்து பே ஸ்லிப்ல ஒரு மாதிரி கரெக்டான நேமும், சேலரி ப்ராசஸ் அல்லது இன்டர்னலா நம்ம ஆர்கனைசேஷன்ல அவருக்கு நம்ம செட் பண்ற நேமும் நம்ம வேற வேற நேமா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளே நேம். தேவைப்பட்டால் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எம்ப்ளாயிக்கு நோட்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டாச்சுரரி டீடைல்ஸ் வேண்டாம் அப்படின்னா ப்ரொவைட் ஸ்டாச்சுரரி டீடைல்ஸை நீங்க நோன்னு கொடுத்து ஸ்டாச்சுரரி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் வந்து பாஸ்போர்ட் அண்ட் விசா டீடைல்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் இதை நம்ம வந்து எக்ஸ்பேக்ட் டீடைல்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த எக்ஸ்பேக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இந்த பாஸ்போர்ட் அண்ட் விசா டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் இந்த கேட்டகரிஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் நம்ம வந்து இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா தேர்ட் செக்ஷனா நம்மளுக்கு பாஸ்போர்ட் அண்ட் விசா டீடைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ எம்ப்ளாயிஸோடைய டீடைல்ஸ் நம்மளுக்கு இந்த பாஸ்போர்ட் அண்ட் விசா டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் F12 கொடுத்து நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அண்ட் விசா டீடைல்ஸ் அதே மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ் வேண்டாங்கிறதுக்காக நான் நோ கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இது ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் நான் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நான் வந்து நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் ஜாயினிங், அதே மாதிரி எம்ப்ளாயோடைய நம்பர், அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன, தென் வந்து ஜெண்டர் என்ன கொடுத்துருக்கோம், தென் அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதாவது பேங்க் டீடைல்ஸ் எனேபிள் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பர்சனலா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். தனித்தனியா நம்ம அவங்களுடைய அதர் டீடைல்ஸே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயிஸ் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றோம், ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி ஜாவித் கான், அனிஷா நாயர், தென் அலெக்ஸ் மேத்யூ. ஸோ இந்த 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த 4 எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சேலரி ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நீங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ் ஆர் 100 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் தனித்தனியா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை நீங்க வந்து செட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் வந்து ஒன் டைம் ப்ராசஸ். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து எவ்வளவு நாள் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்களோ அத்தனை நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸை நம்ம வந்து பேரோல் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேலரி ப்ராசஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த எம்ப்ளாயி ஒரு டேட்ல வந்து ரிமூவ் ஆயிடுறாரு, அதாவது ரிலீவ் ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறது எடுத்து இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க. ஸோ எந்த எம்ப்ளாயி ரிமூவ் ஆகுறாரோ அந்த எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் என்ன அல்லது ரிட்டைர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் வந்து 15th ஆகஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகுறாரு அப்படின்னா டேட் ஆஃப் அதாவது ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். தென் வந்து நம்ம ரீசன் ஃபார் ரிலீவிங் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து எதுக்காக இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம வந்து என்ரோல்மெண்ட் ஆனாலும் சரி அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் சரி ஸோ நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும். ஸோ அதாவது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு ரிலீவிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு செப்பரேட் ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கான ரீசன் தான் வந்து என்ன அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இஎஸ்ஐ பிஎஃப் நம்ம டேலியில இருந்தபடியே நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்றோம் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த ப்ராசஸ் நீங்க கண்டிப்பா ப்ராப்பரா நீங்க வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு எம்ப்ளாயி ரிலீவ் ஆகுறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயை ஆல்டர் பண்ணி நீங்க டேட் ஆஃப் ரிலீவிங் என்ன அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி அடிஷனலா ஃபர்தரா அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம பண்ண போற சேலரி ப்ராசஸ்ல அந்த எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா நீங்க வந்து சேலரி ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். கிளியர் சார்? இதுல மேம் நேம் எங்கனா வருமா சார்? எந்த நேம் இல்ல ஒரு பர்சன் ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய ஃபாதரை மதரை தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமா,
ஃபாதர் மதர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. சப்போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது மாதிரி இதுல ஒர்க் பண்றவங்க அவங்க நாமினி அங்க அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இல்லையா சார்? ஓகே, நாமினின்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபாதர் நேம் அப்படிங்கிறதுல இப்போ வந்து அலெக்ஸ் மேத்யூ அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ மேத்யூ அப்படிங்கிறது தான் வந்து ஃபாதர் நேம் அப்படின்னா ஃபாதர் நேம் கொடுத்துட்றேன். அதர்வைஸ் இந்த இடத்துல ஸ்பவுஸ் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஸ் அதாவது நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பவுஸ்ல நான் வந்து இப்போ நார்மலா இங்க நான் கொடுக்குறது இப்போ இது வந்து மேல் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒய்ஃப் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடும். அதே மாதிரி ஃபீமேலா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். இந்த ஸ்பவுஸ் நேம் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க நாமினி அதாவது நாமினி அப்படிங்கிற அந்த டேர்ம் கிடையாது. ஸ்பவுஸ் அப்படிங்கிற டேர்ம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து எம்ப்டியா நம்ம வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, ஹி இஸ் நாட் மேரிட். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், அன்மேரிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உங்களோட ப்ரொஃபைல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அந்த இடத்துல ஸ்பவுஸ் ஒரு நேம் சம்திங் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஸோ வி கேன் கன்சிடர் அஸ் அ மேரிட் பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஃபீல்டு, ஸோ மல்டிபிள் டிசிஷன்ஸுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எனி அதர் டவுட்ஸ்? ஓகே. நான் அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் போறேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டைம் கன்சம்ஷனுக்காக ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ இது வந்து ஒரே இன்ஃபர்மேஷன்ஸா நான் 4 எம்ப்ளாயீஸ்க்கு நான் வந்து திரும்ப மாத்தி நான் கொடுக்க போறேன். அதர்வைஸ் அதுக்கு நம்ம வந்து முன்கூட்டியே கிரியேட் பண்ணிட்டு ஹவ் டு கிரியேட் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தேன். ஸோ அதனால வந்து எம்ப்ளாயோடைய குரூப்ஸ் அண்ட் எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போறது கிரியேஷன் ஆஃப் பே ஹெட்ஸ். ஸோ பே ஹெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது பேரோல்ல. இந்த பே ஹெட் கிரியேட் பண்ணும்போது இதை நம்ம வந்து நார்மலா இதை நம்ம வந்து லெஜர் அப்படின்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ டேலியில ஒரு லெஜர் நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் பே ஹெட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போறோம். ஆனாலும் நம்ம வந்து பே ஹெட் அப்படிங்கிறத வந்து நம்ம செப்பரேட்டா தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ சேலரி அப்படின்னா கிரியேட் லெஜர் இதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு லெஜரா நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சேலரி அப்ப நான் வந்து இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அண்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குது. இந்த இடத்துல நான் வந்து இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜென்ரலா நான் வந்து கொடுத்துறேன். ஸோ சேலரி ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் லெஜர். இந்த லெஜர்ல நம்மளுக்கு வந்து இந்த சேலரி எந்த ஃபார்ம்ல நம்ம வந்து எந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்றோமா அல்லது பிக்சடா நம்ம வந்து ஒரு சேலரி அப்படிங்கிறது டிஃபைன் பண்றோமா, எனி அதர் கால்குலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றது கிடையாது அப்படின்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டா எந்த செட்டிங்ஸும் கிடையாது. ஸோ இது வந்து நார்மலா பேரோல் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத கம்பெனி டேட்டால நீங்க இந்த மாதிரி தான் நீங்க வந்து சேலரி லெஜர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த சேலரி மாதிரியே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணலாம். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கலாம். தென் வந்து அதர் கன்வேயன்சஸ் ஏதாவது கொடுக்குறீங்க, இஎஸ்ஐ, பிஎஃப், பென்ஷன். ஸோ இப்படி நீங்க வந்து எந்த ஒரு மாஸ்டரா இருந்தாலும் பேரோல் ப்ராசஸ் நீங்க எனேபிள் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது ஆட்டோமேட்டிக் சேலரி கால்குலேஷன்ஸ், கான்ட்ரிபியூஷனுக்கான கால்குலேஷன்ஸ், டிடக்ஷனுக்கான ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஆல் த லெஜர் மாஸ்டர் அஸ் அ லெஜர். ஓகேங்களா? ஸோ சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், ஸோ ஓவர் டைம் பே எனிதிங் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஜராவே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து இப்ப சேலரி ப்ராசஸ் நம்ம பண்றோம். அதுல ஆட்டோமேட்டிக் கால்குலேட் எனக்கு ஆகணும். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து நான் 2 நாள் ஒருத்தர் லீவ் போட்டாரு. 3 ஹவர்ஸ் வந்து ஓவர் டைம் பார்த்திருக்காரு. அதர்வைஸ் வந்து கேஷுவல் லீவ் வந்து ஒரு 2 டேஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அட்டெண்டன்ஸ்ங்கிறது மந்த் ஆன் மந்த் நான் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு நான் வந்து செட் பண்ணிடுவேன். அந்த அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சேலரி கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிற ப்ராசஸ் இருந்தால் மட்டும் நாம லெஜரா கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பேரோல் மாஸ்டர்ல இருக்கக்கூடிய பே ஹெட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ இங்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேரோல் சம்பந்தப்பட்ட ஆட்டோ கால்குலேஷனுக்கு நீங்க ஒரு ஹெட் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்கிரீன். அதர்வைஸ் பேரோல் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ்ல ஒரு சில லெஜர்ஸ்
நீங்க பே ஹெட்டா கிரியேட் பண்ணாம அதர் லெட்ஜரா கூட நீங்க கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்றா இருந்தாலும் நீங்க இதே ஸ்கிரீனை நீங்க நார்மல் லெட்ஜர் கிரியேஷனுக்காகவும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸும் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பே ஹெட் அப்படிங்கிறது நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து மேஜரா கன்சிடர் பண்றோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன செக்ஷன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஹெட்ல, அதாவது நேத்து செக்ஷன்ல நம்ம வந்து ஏர்னிங்ஸ்னா என்ன, டிடக்ஷன்ஸ்னா என்ன, நெட் சேலரினா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து நம்ம வந்து இப்போ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்னென்ன மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய மாஸ்டர் என்ன அப்படின்னா பேசிக் சேலரி. இதை நம்ம வந்து பேசிக் பே அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பேசிக் சேலரி இல்லைன்னா பேசிக் பே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்காக இதை பேசிக் சேலரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அடிஷனல் கால்குலேஷன்ஸ் ஏதாவது ஒரு ஒரு சில பே ஹெட்டுக்கு அடிஷனல் கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பேஸ் கால்குலேஷன்ஸ் இந்த சேலரியில இருந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ உதாரணத்துக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் 40% அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அந்த 40% எந்த அமௌண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயியோடைய பேசிக் சேலரியில இருந்து 40% அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நார்மல் பிரைவேட் ஆர்கனைசேஷன் அல்லது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த இயருக்கான இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது 15% அப்படிங்கிற மாதிரி வந்து செட் பண்றாங்க அப்படின்னா அந்த 15% இந்த பேசிக் சேலரியோடைய அமௌண்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த பேசிக் சேலரி அப்படின்னு நம்ம வந்து இந்த டேர்ம் நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அடிஷனல் கால்குலேஷனுக்காகவும் ஃபியூச்சர் இன்கிரிமெண்டல் பர்பஸ்ல நம்ம சேலரி அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்றதுக்காகவும் தான் இந்த பேசிக் சேலரி அப்படிங்கிற இந்த டேர்ம் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ எந்த ஒரு இன்டர்னல் கால்குலேஷனா இருந்தாலும் சரி, ஸ்டாச்சுரி ரிலேட்டட் கால்குலேஷனா இருந்தாலும் சரி, அதாவது இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரியான கால்குலேஷனா இருந்தாலும் சரி, ஸோ அவங்க பேசிக் சேலரியில இருந்து சர்டன் அமௌண்ட், சர்டன் பர்சன்டேஜ், சர்டன் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்றதுனால நாம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிக் சேலரி அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இது பேசிக்கலா வந்து என்னன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு டேலியில என்னென்ன ஃபீல்டு இருக்குங்கிறத நான் வந்து டேலி ஸ்கிரீன்லயே நான் லைவா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது டேலியில இருக்கக்கூடிய பே ஹெட் கிரியேஷன். இதுல நான் வந்து பேசிக் சேலரி அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து பேசிக் பே அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து மாத்திராந்தா மாத்திக்கலாம். பே ஹெட்டோடைய டைப் வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சில லிஸ்ட் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ், 2வது வந்து டிடக்ஷன்ஸ், 3வது கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேங்களா? ஏர்னிங்ஸ், டிடக்ஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணின குரூப்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் பே ஹெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் பே ஹெட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஹெட் கிரியேட் பண்றீங்கன்னா அது என்ன பே ஹெட் டைப்ல வருதுங்கிறத நீங்க செட் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்சிச்சுன்னா இதை ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. அதாவது என்னென்ன டைப் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து ஃபிக்ஸ்டா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இது நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபிக்ஸ்டா நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு இருக்கும். இது வேரியபிள் கிடையாது. அதனால ஃபிக்ஸ்டு அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த இன்கம் டைப் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சில ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு பெர் மந்த் நான் வந்து பேசிக் சேலரி அப்படிங்கிறத நான் 10,000 அப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல அதை ஃபிக்ஸடு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா சேலரியோடைய ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படி நம்ம சொல்லக்கூடிய, அதாவது சேலரியோடைய ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய செப்பரேட் ரிப்போர்ட்ல இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ரிப்போர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 மந்த் சேலரி 10,000 இன்டூ 12 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா 1,20,000 ஃப்ரம் பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு டேலி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிக்ஸ்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸடு அப்படிங்கிறது இன்கமோட டைப் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதுவே ஓவர் டைம் நான் இந்த இடத்துல ஓவர் டைம் பே கிரியேட் பண்ணும்போது ஃபிக்ஸட் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா ஓவர் டைம் அப்படிங்கிறது எல்லா மந்த்தும் கண்டினியூஸா ரெகுலரா ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஹெட் வந்து நம்மளுக்கு வேரியபிள்ல வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ அதர்வைஸ் வந்து டிஃபால்ட்டா நம்ம ஃபிக்ஸட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ சேலரி அப்படிங்கிறது பொதுவா நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால குரூப் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஃபார் இன்டைரக்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். இல்லைன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். நெட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நெட் சேலரி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலா டோட்டல் இயர்னிங்ஸ் மைனஸ் டோட்டல் டிடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த டோட்டல் இயர்னிங்ஸ்லையும் டோட்டல் டிடக்ஷன்லையும் அஃபெக்ட் ஆனா மட்டும்தான், ஏதாவது இந்த ஹெட்ல ஏதாவது ஒரு ஹெட்ல ஒரு அமௌண்ட் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நெட் சேலரி அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ நெட் சேலரி கால்குலேஷன்ல இந்த பேசிக் சேலரி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம எஸ் கொடுத்தோம். பே ஸ்லிப் நம்மளுடைய எம்ப்ளாய்க்கு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கும்போது இந்த பேசிக் சேலரியோட அமௌண்ட் நம்மளுக்கு எந்த ஹெட்ல நம்மளுக்கு காட்டணும் அவங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பேசிக் சேலரி அப்படிங்கிற மாதிரியே இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பே ஸ்லிப்போடைய ஹெட்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் டிஸ்பிளே நேம் ஃபார் பே ஸ்லிப். ஸோ பேசிக் சேலரிங்கிறது மோஸ்ட் ஃபெமிலியர் வேர்டு நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. தென் ஒரு சில ஃபேக்டரிஸ்ல கிராஜுவிட்டி கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கிராஜுவிட்டி கால்குலேஷன்ஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இருக்கு அப்படின்னா மட்டும் நாம யூஸ் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி அப்படிங்கிறத நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபேக்டரிஸ்ல கம்பல்சரி மோர் தென் 5 இயர்ஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு லேபர் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு கிராஜுவிட்டி அப்படிங்கிறது எலிஜிபிள் இருக்கு. இது வந்து ஒரு சில லிமிடெட் கம்பெனிஸ்லயும் அவைலபிளா இருக்கு இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷன்ஸ். ஸோ பெர் ஆனம் 15 டேஸுக்கான பேசிக் சேலரிய கண்டிப்பா வந்து கிராஜுவிட்டியோடைய ப்ரொவிஷனா வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ரிலீவிங் ஆர் ரிட்டைர்மெண்ட்ல மோர் தென் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது அவருக்கு ப்ரொவிஷனா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். அந்த கால்குலேஷனுக்கு இந்த பேசிக் சேலரி மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், வேற எந்த ஹெட்டும் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக நான் வந்து யூஸ் ஃபார் கிராஜுவிட்டி கால்குலேஷன் யூஸ் கொடுத்துறேன். அடுத்து நீங்க பார்க்க போறது செட் ஆர் ஆல்டர் இன்கம் டேக்ஸோட டீடைல்ஸ். இன்கம் டேக்ஸுக்கு நான் இப்போதைக்கு நான் வந்து இந்த செஷன்ல நான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ இன்கம் டேக்ஸை நம்ம வந்து செப்பரேட்டா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் செப்பரேட் செஷன்ல. ஸோ அதனால இப்போதைக்கு அது நோன் இருக்கட்டும். அடுத்து கால்குலேஷன் டைப். இந்த கால்குலேஷன் டைப் அப்படிங்கிறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஸோ இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த பேசிக் சேலரி அப்படிங்கிறது அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகணும். லீவ் எடுத்திருந்தாங்க அது வந்து லாஸ் ஆஃப் பேயா இருந்துச்சு அப்படின்னா சேலரி வந்து டிடெக்ட் ஆகணும். ஓவர் டைம் வந்து ஹவர்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக் சேலரி அப்படிங்கிறது அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கால்குலேட் ஆகணும்னால அட்டெண்டன்ஸ் நான் கொடுத்துட்றேன். இதுவே வந்து ஓவர் டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எந்தெந்த ஹெட்டுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த டைம்ல நீங்க வந்து மற்ற ஹெட்டோட இம்பாக்ட் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ பேசிக் சேலரி கால்குலேஷன் டைப் வந்து ஆன் அட்டெண்டன்ஸ். இப்போ ஆன் அட்டெண்டன்ஸ் அப்ப நம்ம வந்து கொடுக்கும்போது மட்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபீல்டு அதாவது அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 100 எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறாங்க. அந்த 100 எம்ப்ளாயிஸ்ல இந்த பர்டிகுலர் மந்த்ல ஒரு 15 எம்ப்ளாயி மட்டும் லீவ் எடுத்திருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 85 எம்ப்ளாயிஸும் வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. 85 எம்ப்ளாயிஸும் ஃபுல்லி அட்டெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஃபுல்லி சேலரி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்ப இந்த மந்த் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் பிரசன்ட் ஆகி 85 பேர் பிரசன்ட்னா 85 பேருக்கு பிரசன்ட் நம்ம கொடுக்கணும். 15 பேர் ஆப்சென்ட் அப்படின்னா 15 பேருக்கு ஆப்சென்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு சேலரி ப்ராசஸ்க்குள்ள நம்ம போறோம். இது வந்து ஒரு மெத்தட். அதர்வைஸ் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா சார் இப்போ வந்து நான் 100 பேருக்கும் அட்டெண்டன்ஸுங்கிறத நான் போட மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை. யாருக்கெல்லாம் சேலரி டிடெக்ட் பண்ணணும், யாருக்கெல்லாம் ஃபுல் சேலரி வராம
லீவை வந்து டிடெக்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 15 பேருக்கு மட்டும் நான் வந்து லீவ் மட்டும் நான் கொடுக்கணும். அப்ப நான் வந்து இந்த லீவை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் வவுச்சர் லீவை மட்டும் நான் 15 பேருக்கு மென்ஷன் பண்ணிட்டு நான் 100 பேருக்கும் நான் சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த லீவ்ல வந்த 15 பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா லீவை பேஸ் பண்ணி சேலரி டிடெக்ட் ஆகணும். மிச்சம் இருக்கக்கூடிய 85 எம்ப்ளாயிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் சேலரி வந்து கால்குலேட் ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டை நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கால்குலேஷன் டைப் அப்படிங்கிறது அட்டெண்டன்ஸ் அண்ட் லீவ் வித் பே கன்சிடர் பண்ணணும். அதாவது அட்டெண்டன்ஸ் வவுச்சர்ல ஃபுல்லி ப்ரெசென்ட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் 30 நாள் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 30 நாள்ல யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஃபுல் சேலரி. ஒருவேளை நான் 28 நாள் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 2 டேஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா சேலரி டிடெக்ட் ஆகணும். இப்படிப்பட்ட கால்குலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் இருந்தால் மட்டும் சேலரி கால்குலேட் பண்றதுக்கு நீங்க பிரசன்ட் கொடுத்துக்கணும். ஒருவேளை நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரசன்ட் நாங்க கொடுக்கறது இல்ல, ஆப்சென்ட் யாருக்காவது இருந்தால் மட்டும் அந்த 15 பேர் 10 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க 1 நாள் 2 நாள் அவங்கள மட்டும்தான் நாங்க வந்து அட்டெண்டன்ஸ்ல ட்ராக் பண்றோம். மற்றவங்க எல்லாருமே நாங்க வந்து ஃபுல்லி பிரசன்டா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே பிரசன்ட் கொடுக்காம நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறதுல நம்ம ஆப்சென்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். கால்குலேஷன் டைப்ங்கிறது என்ன அப்படின்னா மந்த்லி பேசிஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிற மந்த்தை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பேசிஸ் ஆஃப் கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது ஒன்று கேட்குது. ஸோ இப்போ வந்து நார்மலா ஒரு எம்ப்ளாயியோடைய பேசிக் சேலரி 10,000 அப்ப நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ கால்குலேட்டர் பார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல 30 டேஸ் இருக்கும். அப்ப 10,000 அப்ப நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயியோடைய பேசிக் சேலரி 10,000. ஆனா ஏப்ரல் மந்த் வந்து 30 டேஸ் வந்து இருக்கு. அதுல ஒரு நாள் ஒரு லீவ் எடுத்திருக்காரு. அப்ப 29 நாளுக்கு சேலரி கால்குலேட் ஆகும். பேஸ் என்ன, பேஸ் கால்குலேஷன் டைப் என்ன அப்படின்னா 30 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். as per calendar பீரியடை பேஸ் பண்ணி ஏப்ரல் மாசம் ஒரு நாள் லீவ் எடுத்திருந்தாரு அப்படின்னா பேசிக் சேலரி அவருக்கு டிடெக்ட் ஆகுறது அல்லது பேசிக் சேலரி கால்குலேட் ஆகுறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9,666 வந்து கால்குலேட் ஆகும். ஒருவேளை மே மந்த் வந்து அவரு ஒரு நாள் லீவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல 30 டேஸுக்கு சேலரி வந்து கால்குலேட் ஆகும். 30 நாள் ஒரு வேலை பார்த்திருக்காரு. அந்த மந்தோடைய பேஸ் என்ன அப்படின்னா 31 நாள். அப்ப சேலரியோடைய கால்குலேஷன்ஸ் எவ்வளவு வரும், பேசிக் சேலரி எவ்வளவு வரும் அப்படின்னா 9,677 ருபீஸ்ங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 11 ரூபாய் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது. ஸோ இது என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த மந்த் ஒரு லீவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த மந்த்ல எவ்வளவு நாள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்ம சேலரி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த மந்தோடைய ஒர்க்கிங் டேஸ் என்ன, அதாவது அந்த மந்தோடைய கேலண்டர் பீரியட் என்னங்கிறத பேஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸ் வந்து மாறணும். 30, 31, 28, 29 இப்படி மாறணும் அப்படிங்கிற பட்சத்துல as per கேலண்டர் பீரியடுங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் எங்க ஆர்கனைசேஷன்ல பேஸ் வந்து எப்பவுமே 30 நாள் தான். எந்த மந்த் அவங்க ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் ரெகுலரா அவருக்கு டிடெக்ட் ஆக வேண்டியது ஒரு நாள் சேலரி ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி தான் டிடெக்ட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் டிஃபைன்டு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ யூசர் டிஃபைன்ல நம்ம வந்து 30 அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல கேலண்டர் பீரியட் தான் செட் பண்றாங்க. ஸோ இங்க நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா as per கேலண்டர் பீரியட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா என்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கக்கூடியதுல ரொம்ப டிஃபிகல்டிஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கால்குலேஷன் டைப்ங்கிற இந்த ஃபீல்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுல இருந்து தான் உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது அது பிரைவேட் வீடியோவை தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ அந்தந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அதுல நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து திரும்ப கூட நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு சேலரி ப்ராசஸ் நான் வந்து வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போதும்
இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து 30 டேஸ் எடுக்கும்போது 9666 அப்ப நம்மளுக்கு இருக்கு இல்லையா? 0.6667 அப்ப நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட் இல்ல ஃபிராக்ஷன்ல வரக்கூடாது அப்படின்னா நம்ம நார்மல் ரவுண்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மல் ரவுண்டிங் நம்ம வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ₹1 ரவுண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 அண்ட் மோர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா ₹1 இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துல 9667 சொல்லிட்டு நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். இதுவே கீழே இருக்கிற மாதிரி லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 7 நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா? 7 கண்டினியூ ஆகணும். இது ரெடியூஸ் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ரவுண்டிங் 1 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துறேன். ஸோ நம்ம ஃபிராக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் நார்மல் ரவுண்டிங் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பேசிக் சேலரி நம்ம கால்குலேட் பண்றதுக்கான அதாவது பேசிக் சேலரி நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸா நீங்க இதை பார்த்துக்கணும். இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுச்சா? டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ சார். நோ. ஸோ அடுத்த ஹெட் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வரைக்கும் நம்ம இந்த செஷன் நான் கவர் பண்றேன். ஸோ அடுத்து வந்து டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லா நம்ம வந்து டம்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விரும்பல. ஸோ நான் ஏர்னிங்ஸ்ல அடுத்து நான் பார்க்க போறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நார்மலா வந்து இதை ஷார்ட்டா வந்து HRA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு நான் வந்து இதை நான் வந்து கொடுத்துருந்தேன். தென் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுவும் ஃபிக்ஸடு தான். இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் குரூப்ல தான் நம்ம சேர்க்கிறோம். அஃபெக்ட் நெட் சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஆனா கிராஜுவிட்டி கால்குலேஷனுக்கு இது எடுத்துக்கிற மாட்டாங்க. அதனால நோ. இன்கம் டேக்ஸ் ஆல்ட்ரேஷன் நோனே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கால்குலேஷன் டைப் அப்படிங்கிறதுல நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்க்கு கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படி நம்ம கொடுத்த உடனே ரைட் சைடு உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனுக்கான ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து ரவுண்டிங் மெத்தட் அப்படிங்கிறதுல போயிட்டு நார்மல் ரவுண்டிங் 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த ஃபீல்டை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்கிறதுனால திரும்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த இடத்துல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எனக்கு கால்குலேட் ஆகணும். ஸோ அதனால ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படின்னு இருக்கக்கூடியதை நான் வந்து செலக்ட் பண்றேன். ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஃபார்முலா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேங்கிறது எனக்கு கேட்குது. ஆட் பே ஹெட் அப்படிங்கிறதுல சேலரி அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஆட் பே ஹெட் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ டாப்ல பாத்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி. ஸோ பேசிக் சேலரியில நம்மளுக்கு வந்து டோட்டலா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் எவ்வளவு பேசிக் சேலரி இருக்கும். இப்போ 10,000 அப்படின்னா 10,000ல 40% நம்மளுக்கு HRA கால்குலேட் ஆகணும் அப்படின்னா 40%ங்கிறத நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எதுக்காக 40% அண்ட் 50% அப்படின்னு கன்சிடர் பண்றோம்னா இன்கம் டேக்ஸ் உடைய சீலிங் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து பேசிக் சேலரியில இருந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு வந்து 40% வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 40% வரைக்கும் இருக்கலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல 10,000 பேசிக் சேலரி ஆனா 8,000 வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல வந்து ஒன்லி அந்த 10,000ல 4,000க்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் உண்டு. ரிமைனிங் எக்ஸ்ட்ரா அவர் ரிசீவ் பண்ற எக்ஸ்ட்ரா வாங்குற 4,000க்கு டாக்ஸபிள் இன்கம்ல போயிட்டு கால்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸோட அமௌண்ட் டாக்ஸபிள் கால்குலேஷனுக்காக வந்து என்ன ஆகும்னா இன்கம் டேக்ஸ்ல 40%ங்கிறது டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில மெட்ரோ சிட்டியில மட்டும் நம்ம இந்தியால 4 மெட்ரோ சிட்டி இருக்கு. அதுல ஒண்ணு வந்து சென்னை, இன்னொன்னு மும்பை, இன்னொன்னு கொல்கத்தா, இன்னொன்னு நியூ டெல்லி. இந்த 4 சிட்டியில இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் வந்து என்ன அப்படின்னா 50% வரைக்கும் HRA அப்படிங்கிறது அலோவ் பண்றாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஓகேங்களா? சோ மெட்ரோ சிட்டிஸ் 4க்கு மட்டும்தான் 50%.
அதர்வைஸ் மத்த ஆல் ஓவர் இந்தியால 40% இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அலோவபிள் அமௌண்டா வந்து பேசிக் சேலரியில 40% ஹெச்ஆர்ஏ இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் பெர்சன்டேஜ் 40 அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணிக்கிறேன். சேலரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பேசிக் சேலரியில இருந்து 40% ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிடும். ஓகே. அடுத்த ஹெட் வந்து ஏர்னிங்ஸ்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கன்வேயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது யூனிஃபார்ம் கன்வேயன்ஸா இருக்கலாம், அதர்வைஸ் டெலிஃபோனுக்கான கன்வேயன்ஸா இருக்கலாம், தென் வந்து டிராவலிங்கான கன்வேயன்ஸ், பெட்ரோல் கன்வேயன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க தனித்தனியா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் கன்வேயன்ஸ், பெட்ரோல் கன்வேயன்ஸ், டெலிஃபோனிக் கன்வேயன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க தேவைப்படுது அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஹெட் நான் ஆட் பண்றேன். தட் இஸ் கன்வேயன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட். இப்ப பேகெட் உடைய டைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ பேகெட் டைப் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சேர்த்துறேன். இதுவும் வந்து பிக்சட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுல நம்ம கொடுக்கணும். அஃபெக்ட் நெட் சேலரி கண்டிப்பா வந்து கன்வேயன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். கிராஜுவிட்டி கால்குலேஷன்ஸ் இன்கம் டேக்ஸ் நான் கன்சிடர் பண்ணல. கிராஜுவிட்டி கால்குலேஷன் பொதுவாக கன்வேயன்ஸ்ங்கிறது இம்பாக்ட் ஆகாது. அதர்வைஸ் இன்கம் டேக்ஸ் உடைய ஸ்லாப் ரேட்டுக்காக, அதாவது இன்கம் டேக்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போதைக்கு நான் நோ கொடுத்துருக்கேன். கால்குலேஷன் டைப் அப்படிங்கிறது என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிளாட் ரேட். ஸோ இந்த ஃபிளாட் ரேட் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு நம்ம சேலரி அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணும்போது மந்த்லி இவ்வளவு கன்வேயன்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபிளாட்டா நம்ம வந்து கொடுத்துடுறோம், நாம தான் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஃபிளாட் ரேட் அப்படிங்கிறத நம்ம ஸோ நம்ம வந்து ஆன் அட்டெண்டன்ஸ்ங்கிற ஒன்று கொடுத்துருக்கேன், கம்ப்யூட்டேஷன் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன், அதுக்கு அடுத்து ஃபிளாட் ரேட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி சேலரி டிஃபைன் பண்ண போறோம், தென் எப்படி சேலரி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால்குலேஷன் டைப் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஃபிளாட் ரேட் அப்படின்னு நமக்கு இருக்கு. அதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம எப்படி நம்ம வந்து சேலரி அப்படிங்கிறத நம்ம ஹெட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி நம்ம டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டாச்சுரரி டிடக்ஷன்ஸ், அதுக்கடுத்து நான் ஸ்டாச்சுரரி டிடக்ஷன்ல பிஎஃப் உடைய டிடக்ஷன்ஸ் என்ன, இஎஸ் உடைய டிடக்ஷன்ஸ் என்ன, ஸோ இன்கம் டேக்ஸ் உடைய டிடக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், சேலரி அஃபெக்ட் பண்ணாத கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா பென்ஷனுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ், அதே மாதிரி பிஎஃப்கான கான்ட்ரிபியூஷன்ஸ், இஎஸ்ஐக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த 3 கான்ட்ரிபியூஷன்ஸும் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்றேன். ஸோ இந்த ஹெட் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற ஹெட்ஸ் என்னென்ன கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மற்ற ஹெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேலரிக்கான ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்த நாளையில இருந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிகலா மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணக்கூடிய மெயினான செஷன்ஸ்குள்ள நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடே.